ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் காய்ஸ். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காவேரிப்பட்டினம் போகிற வழியில் தான் இருக்குது காய்ஸ். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஊராட்சியில் வரும் காய்ஸ். அந்த கோவில் உள்ள இடம் தலுக்குப்பட்டின்னுவாங்க. மிக பழமையான கோவில், ஸ்ரீ பச்சை அம்மன் கோவில், எங்களுடைய குலதெய்வ கோவில். அது அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்கன்னா நம்ம கனண்டலிலேருந்து காவேரிப்பட்டினம் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் போயிட்டுருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு ஒரு பைக்கில், இன்னொரு பைக்கில் பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க, பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு வந்து புது மேரேஜ் ஆச்சு, அவங்களுடைய ஃபேமிலியோடு அவங்க வராங்க. அதனால் நாமளும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புளியா மரம் தான் எங்களுக்கு செம்ம ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு. இங்கே போகும்போது உங்களுக்கு கூலிங்காகவே இருக்கும். இந்த வெயிலோட ஹீட்டே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் புளிய மரம் பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அதை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. பட் இது மாதிரி இடத்துல இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான விளைச்சல் தரக்கூடிய இதுன்னு பார்த்திங்கன்னா மாம்பழம். அதுதான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மாங்காய் தோப்பு தான் காய்ஸ். குலதெய்வ கோவில் வழிபாடு என்றது ரொம்பவே முக்கியம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கோவில்னாலே போய்டுவோம். அதுவும் குலதெய்வ கோவில்னால் போகாமல் இருப்போமா. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களும் ஃபேமிலியோடு வந்தாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம் கைஸ், பக்கம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் என்னவோ தான் வரும் பாருங்கள். இங்கேயும் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா பெரிய மாரியம்மன் கோவில் தான் இருக்குது. ஏன்னா குலதெய்வ கோவில் வழிபாடு வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய அங்காளி பங்காளி சொந்தம் நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான கோவில் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவில். அதனால் தவறாமல் போயிட்டு நாம் கும்பிட வேண்டியது நம்மளுடைய வழிமுறைகள். பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மழை நாள் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா மலை வயல், அது இல்லாமல் பாமரம் பார்த்திங்கன்னா ஏரி இருக்குது இல்லைங்களா. ஏரிக்கு 2 பக்கமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைனாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள்லாம்
எங்கள் சைடில் இருந்துச்சு, இந்தளவுக்கு இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட பனை மரமே பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பனை மரங்கள் வரிசையாக இருந்துச்சு. இதை பார்க்கவே கண்பொல்லாக இருந்துச்சு காய்ஸ். அந்தளவுக்கு 2 பக்கம் பாருங்கள் பச்சை பசேல்னு நெல் ஏதோ ஒரு பயிர் பார்த்திங்கன்னா நட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே தண்ணிக்குன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லை. ஏன்னா பக்கமே கேஆர்பி டேம் இருக்குது. அங்கேருந்து வரதுனால சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டருக்கு எந்த பிரச்சனையுமே தண்ணி பிரச்சனையே கிடையாது. அதுவும் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பார்க்குறீங்க இல்லைங்களா, தென்னை மரம் தான். வீட்டுக்கு ஒரு 10 தென்னை மரம் நட்டு வச்சுருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கனாலும் தென்னை மரம் தான். தென்னை மரம் தான் பிஸ்னஸ்ஸு, தென்னை மரம் தான் இது. அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டே இருக்கும். இதுதான் காவேரிப்பட்டிலேருந்து நம்ம கட் பண்ணுற இடமா இருக்கும். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா நம்ம கோவில் வந்துடும், கோவிலோட என்ட்ரன்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருக்க பிளேஸ் கைஸ். பாருங்கள் 2 பக்கமும் விவசாயம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது. இந்த கோயில் கட்டினது எப்போன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவை கேட்டதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இவங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இது இல்லாமல் திருவண்ணாமலையில் ஒரு கோயில் இருக்குது, 2 கோயில் இருக்குது. இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க கைஸ். ஏன்னா இந்த கோயில் தான் எங்களுக்கு பக்கம். திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப லாங்கு. பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் இந்த அளவுக்கு பில்டிங்ஸே இல்லை. 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நெல் தான் பயிர் விடுவாங்க. நீங்கள் பார்த்திங்கனாவே அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கட்டடம்லாம் ஏறிட்டு இருக்குது. இதுதான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து உள்ளே போகிற எல்லா கிணறுமே பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். அது இல்லாமல் பாருங்கள் இங்கே 2-3 கோவில் வரும். ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடை வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த கடை கூட பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் வாங்கிங்கன்னா அவ்வளோ இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா பக்கமே கிடைக்கிறது எடுத்து அவங்க நேச்சுரலாக விற்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 கோவில் வரும். முதல்ல இருக்கிறது செல்லியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதா பச்சையம்மன் கோவில். நம்ம பார்த்திங்கன்னா பச்சையம்மன் கோவிலுக்கு போகிறோம். இது இருக்கிறீங்களா, இதுதான் செல்லியம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு அடுத்த வர கோவில் பார்த்திங்கன்னா தான் பச்சையம்மன். அதுவும் அந்த கோவில் சுற்றி பார்த்திங்கனாவே ஏரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட போகிறீங்களா, இதை சுற்றி பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் ஒரு ஏக்கரை கணக்கில் இருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பச்சையம்மன் கோவில். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா விநாயகரும், ரைட் சைடு பார்த்திங்கன்னா முருகரும் இருப்பாங்க. சென்ட்ரலில் பச்சையம்மன் கோவில். நாங்கள் சின்ன வயசுலாம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் கோவில் இல்லை, ரொம்பவே சின்ன கோவிலாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் சாப்பிட்டு பரிமாறிக்கலாம். வெளியே இருக்கிற சிலைலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கட்டாமல் இருந்துச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக நிறைய ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கட்டிட்டு வராங்க, ஆட்கள் அதிகமாக வரதுனால. நாங்கள் வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் தான் பின்னாடி வந்துட்டோம், அவங்கெல்லாம் காரில் வந்துட்டாங்க. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வரவும் டேரெக்டாகவே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா முனியாண்டி, முனீஸ்வரன் சாமி, ஐயனார், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய சாமிங்கெல்லாம் வெளியே இருக்கும். ஏன்னா அவங்களாம் காவல் தெய்வம். நாம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் ஒன்லி. ஆனால் அதே வெளியே ஐயனாருக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜும் செய்வாங்க, வேண்டிக்கிறது இது மாதிரி பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைய மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இவங்க தான் நம்ம ஜோடி, இவங்க தான் ஃபேமிலி நியூ மேரேஜ் காய்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஜாலியாகவே போச்சு, ஃபெஸ்டிவல்லாம்.
உள்ள சாமி கும்பிட்டு நம்ம வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜாட்டை அடின்னு சொல்லுவாங்க. வெளியே வந்து முனீஸ்வரங்க சாமி கும்பிட்டு ஜாட்டை அடி வாங்கினாங்க. கிட்டத்தட்ட அவங்க புது கல்யாணம் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அடிச்சிருந்தாங்க. இதே ஃபெஸ்டிவல் டைம் போனீங்கன்னா அந்த சாட்டை அடியோட மதிப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் லைட்டாக தான் அடிக்கிறாங்க. இது நீங்கள் ஒரு சில டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது எல்லாம் நடுங்க, அவங்க போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சாட்டை அடி இருப்பாங்க. அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா எதனா பயந்துருந்தா இல்லை எதனா ஒரு இது இருந்தாலோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாட்டை அடி வாங்கும்போது அதை போகுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. சொன்னேன் இல்லைங்களா காய்ஸ், இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஏரிக்கு நடுவில் தான் இருக்கும். அதாவது இந்த ஏரி சுற்றி பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட இதனால தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ இம்ப்ளிமெண்ட் இல்லை அப்படின்றாங்க. பட் நான் சொல்லலை, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அவங்க சொன்னாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா கோவில் சுற்றியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் தான் இருந்துச்சு. இதுவும் ரீசெண்டாக தான் போட்டாங்க. மேலே இருக்கிற சீட்டு கூட அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பழைய கோவில். முனீஸ்வரங்கிட்ட ஜாட்டி அடி வாங்கிட்டு பச்சை மங்க சாமி கும்பிட்டு வெளியே போகும்போது நீங்கள் அங்கே கொடுக்குற பச்சை கயிறை கட்டிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க கட்டிக்கலாம் காய்ஸ். இதை ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்களாம் கட்டிக்கிட்டோம், வீட்டில் இருந்தவங்களுக்கும் வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். பார்க்குறேன் இல்லைங்களா, இந்த கோவிலுக்கு லெஃப்ட் சைடு பார்த்துருக்கிற சின்ன மண்டபம், பழைய மண்டபம். இங்கே தான் நாங்கள்லாம் அப்போ வரும்போது சமையல் செஞ்சு பரிமாறுவாங்க. இங்கே சீட்டெல்லாம் இருக்காது. இது பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பெரிய மலை இருக்கும். அந்த மலையில் தான் போய்ட்டு நாங்கள்லாம் மேலே ஏறி ஜாலியாக சுற்றி அப்படியே பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே தரும். நம்ம ஒரு வழியாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய நான் சொல்லணும். பட் ஆனால் நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் லேட்டாக வந்ததுனால சில விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியல, சொல்ல முடியல, சுற்றி காட்ட முடியல. நான் உங்களுக்கு அதை வேறு ஒரு வீடியோவில் இல்லை இதோட ஒரு பெட்டரான ட்ரிப்பு கிடைச்சா உங்களுக்கு அதில் நாங்கள் சொல்ல போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சார்ந்தவங்களுக்கும் நல்லது. அதனால் நீங்கள் அலட்சியமாக விட்டுறாதீங்க. நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ குலதெய்வ கோயில் வழிபாடு மிக மிக முக்கியம். இது நான் மட்டும் சொல்லலை, நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேங்க. அதனால் நீங்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க, உங்களுடைய ரெகுலர் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம கோயில் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே என்ன பிரசாதம்னு சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக ஃபேமிலி அவங்க வீட்டிலேருந்து இங்கே வந்து சாமி கும்பிடும்போது செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வேண்டிக்கிட்டு முனீஸ்வரனுக்கு விருந்து வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டில் விருந்து வைக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அகைன் நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். டைமும் ஆகிடுச்சு. இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. இது இல்லாமல் ஊரில் பார்த்திங்கன்னா பண்டிகை, அதில் உரியடி, அப்புறம் வழுக்கு மரம் ஏறுதல், இதெல்லாம் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க. அதை பார்க்கலாம். பாவம் அந்த பிள்ளைகளுக்கு எட்டவே இல்லை. கண்ணை அடிக்க மாட்டாங்க, கண்ணை கட்டி வர காசு சிக்கும் பாடுறா போடா. 10 ரூபா 10 ரூபா போட்டு வச்சுருப்பாங்க, சும்மா போய்க்குவாங்களா அதுக்குன்னு. கயிறு கயிறு வீடியோ வேறையா?
சட்டெல்லாம் ஒதுக்கி வர ஏற்றா இப்ப கொஞ்சம் யாரா இப்ப ஒண்ணுல வீக்காக வந்து டிக்கெட்லாம் போறா எட்டு பாரு போத மாட்டேன் யாரையா மேடம் சாதிச்சு பிடிச்சி வலிக்குது இல்லடாங்க என்ன இருக்குல்ல ஆயில யாரு அர்த்தம் கூட பாரு அது வேலைக்கு ஆகாது அஜிதா அஜிதா ஏய் ஒரு தம்பி கூப்பிடுறான் ஏண்டா அவங்க வழி இருக்கீங்க யார முடியாது மேல வழுகுது தம்பி வலிக்கிறாடே அவன் தலை மேல கையிடா கை தலையில காலிடா
அவரே கொஞ்சம் டானியில் ஜம்பா நிக்கிறாரு ஏண்டா இது சாயிபா லைட் ஏப்பா போட இவ்வளோ இருக்குது காரணம் ஆட்டு போட்டு பரவாயில்ல இதுக்குதான் மூணே வெற்றி வரும் வாமா பாரு இருப்போம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபன் ஓவர்லோடாக தான் போச்சு. அதுவும் இங்கே மரம் ஏறுறது உரியடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் ஊரில் நடந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே கேஸ், மீண்டும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது இந்த உரியடிக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. உரியடிக்கிறதும் மரம் ஏறுதலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபன் ஓவர்லோடு தான். ஓகே கைஸ், பை பை, see you. மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம்.